எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கருவாடு ரைஸ் தான் வாங்க போகிறோம். கருவாடு ரைஸில் இது வேற ஒரு அண்ணன் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். நான் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். நான் கட் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ நாங்கள் கருவாடு ரைஸ் வாங்க போகிறோம். பைக்கில் கிளம்பி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் ரூமில் இருந்து கருவாடு ரைஸ் இருக்கிறது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இல்லை ராமர், 2 கிலோமீட்டர் இருக்காது? 2 கிலோமீட்டர் இருக்குங்கண்ணா. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நம்ம ரூமில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டரு. அங்கே புதுசாக ஒரு அண்ணன் போட்டிருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட நல்லா இருக்குடா அப்படின்னாரு. ட்ரை பண்ண தான் போயிட்டுருக்கோம். யார்? தம்பி ராமர் தான் கூப்பிட்டு போகிறாரு, வண்டி ஓட்டுறாரு அவர். நம்ம தான் பின்னாடி வந்து வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் தான், 2 கிலோமீட்டர் ட்ராவலு. ஆனால் வந்தால் வண்டி ஓட்டுறோம். இப்போ ஸ்ட்ரீட்டுக்குள்ளோடி போகிறோம். போயிட்டு கருவாடு ரைஸ் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். என்ன ராமரே, அவனுக்கு வேணுமா கருவாடு ரைஸு? ஆமாண்ணே, டேஸ்ட்டாக இருக்குண்ணே. வாங்கி டேஸ்ட் பார்ப்போம்ண்ணே. என்னடா தம்பி, உனக்கு வேணுமா கருவாடு ரைஸு? கருவாடு ரைஸ் வேணும்ண்ணே, டேஸ்ட்டாக இருக்குண்ணே. அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஒரு நாள். சரி, அப்போ போய் செக் பண்ணிடுவோம். நம்ம இத்தனை தெருவு சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. சுற்றி போகிறோம். ஆமாம், மெயின் ரோட்டில் போனால் இதில் போனால் கொஞ்சம் ஈஸி தானே. இதில் போனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டுங்கிற. ஷார்ட்கட் இல்லை. வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டோம். ராமர் கொஞ்சம் நல்லா மெதுவாகவே போகிறான் பைக்கில். வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்தில் நெருங்கிட்டோம். கோயம்பேடுக்கு வந்தாச்சு. இல்லை, அவர் கருவாடு ரைஸுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குமாண்ணே? ஆமாம், கருவாடு ரைஸுக்கு நல்ல கூட்டமாக இருக்கும். செக் பண்ண போகிறோம். அவர்கிட்ட சீக்கிரமாகவே காலி ஆயிரும். மணி 12 ஆயிடுச்சு. இருக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் தான். அது எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் தான். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மணி 12:15 ஆகுது. இப்போ தான் கருவாடு ரைஸ் வாங்குறதுக்காக வந்துகிட்டே இருக்கோம். 2 பேரும் பெற வேண்டியதான். வந்துட்டோம் பாருங்க. 1/2 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ ஜெயநகர் பார்க்கிட்ட வந்துட்டோம். பக்கத்தில் நெருங்கியாச்சுண்ணா. பக்கத்துலேயே வந்துட்டோம். எங்கன்னு தெரியுதா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. இப்படி ஏறி போடுவாங்க. இந்த பக்கம் தானே இண்டிகேட்டர் போட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் கேட்பாங்க. பைக்கில் தான் வைப்பாங்க. நானும் தம்பி ராமரும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வந்துட்டு இருக்கான்னு பார்ப்போம். நம்மள்கிட்ட வந்துட்டோம்பா. உங்ககிட்ட தான் கருவாடு ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? நல்லா தான் இருக்கும். என்ன ரைஸ்? யாரும் தெரியுதா? நம்ம அண்ணன் இவர்கிட்ட தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்ன கருவாடு ரைஸ்ல உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு? தக்காளி இருக்கு, அவரைக்காய் இருக்கு. சத்தமாக தான் பேசானே. அவ்வளோ தூரம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி கேட்கும்? அதெல்லாம் கேட்கும். இருந்த வரோம் பக்கத்தில் வரீங்க. சொல்லு. தக்காளி, அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், பூண்டு, மிளகு, லெமனு, புளியோதரை இருக்குது. என்ன ரைஸ் வேணுமோ இருக்குது. நெத்திலி கருவாடு இருக்குது. உங்களுக்கு என்ன எல்லாத்துலேயுமே கருவாடு அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, இல்லை தனியாக கருவாடு ரைஸ்ன்னு இருக்கா? தனியாக கருவாடு ரைஸும் இருக்குது, தனியாக கருவாடு வச்சும் இருக்குது. முட்டை வேணாலும் முட்டை. கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே லொக்கேஷன்? நம்ம கோயம்பேடு தேர்தல் ஆணையம் என்ட்ரன்ஸு. நம்ம வண்டி தான் மொதல் வண்டி. ஓடுங்க. பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் தான் முதல் வண்டியா. இப்போ நானும் ராமரும் தான் வந்தோம் கருவாடு ரைஸ் வாங்க. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போடுவோம். எங்கேன்னு தெரியுதா? எக்ஸாக்ட் லொக்கேஷன் தேர்தல் ஆணையம் ஆப்போசிட்டில் அண்ணன் நிற்கிறார் பாருங்க. நம்ம அண்ணன் அவர் தான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. கைக்குள்ளே வாடா. ராமர் இல்லைன்னா இன்றைக்கி நான் பட்னி தாங்க. நைட்டு சோறே இல்லை. ஏதோ தம்பி தான் கூப்பிட்டு வந்திருக்கான். பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி எவ்வளோ ஜனம் இருக்கும். இப்போ ஒரு ஜனம் இல்லைல்லடா. ஆமாண்ணே. கருவாடு ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. பாருங்கள், கருவாடு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து தக்காளி கருவாடு. அவர்கிட்ட கேட்டேன், தக்காளி கருவாடுன்னு கொடுத்தாரு. பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
தக்காளி சோறு தாங்க, அதில் கருவாடை பொரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.